எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய ஆளுக என்னென்ன சில வாக்கியங்கள் பேசியிருக்காங்க அப்படின்ற சில தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல உங்களுடைய பொற்கரங்களால் தொடுங்கள், அது மென்மேலும் வளரட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்க. என்ன பண்ணுனாலும் அவங்க ஒரு 95% பண்ணாலும் ஒரு 5% ஒரு லக் என்பது தேவைப்படுது. அப்பதான் அவங்க சரித்திரத்துல பெரிய ஆட்களாக வர முடியக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ இந்த காமத் பிரதர்ஸ் இந்த ஜீரோதா அப்படின்ற புரோக்கரேஜ் சர்வீஸ் ஆரம்பிச்சு அதைய உச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த நசாரா அப்படின்ற ஒரு ஷேர் அதை சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் லோ பிரைஸ்ல இருக்கும் பொழுது அவங்க என்ட்ரானாங்க. ஒருவேளை கேமிங் செக்டர் நல்லா இருக்குமோ அப்படின்னு. அவங்களுடைய பொற்கரங்கள் பட்ட பிறகு அந்த பங்கு மேல் போச்சு. இதுக்கெல்லாம் நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். எஸ் பேங்க் ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஆர்பிஎல் பேங்க், பந்தன் பேங்க் போன்ற பேங்குகளில் சில செய்திகள் வந்திருந்தது. ஐடியா ஷேரை நம்ம கவர்மெண்டே நிறைய எடுத்து வச்சிருக்கு. அது மாதிரி பொற்கரங்களால் தொடங்கும் பொழுது அது ஏதாவது ஒரு மாற்றம் என்பது வருது. ஒரு உதாரணத்துக்கு இன்னுமே ஒன்று சொல்லலாம். இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்ற ஷேர் கூட எத்தனையோ பேங்க் ஷேர்கள்லாம் வானத்துல பறந்துகிட்டு இருந்தான். எல்லாம் மேல பாருங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் மேல போய்கிட்டு இருந்தது. இவன் என்னடான்னா 2026 வரைக்குமே நகராம தான் சுத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் உங்களுடைய பொற்கரங்களால் தொடுங்கள் அப்படின்னு வேறொரு நிறுவனம், அது ஏற்கனவே பறந்து கொண்டு இருக்கு. அந்த நிறுவனர் இது போன்ற இந்த கர்நாடகா பேங்க் ஷேர் அப்படின்றத கை தொட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா மிக குறுகிய காலத்திலேயே அது தன்னுடைய உச்சத்துக்கு பக்கத்துல வந்திருக்கு. சோ இப்ப சமீபத்துல நிக்கில் காமத் அவர்கள் என்ன ஒரு தகவல் அவரு யோசிக்கிறார் அப்படின்னா, எதிர்காலத்துல நம்ம இந்தியால டேட்டா சென்டர், ஒரு உதாரணத்துக்கு நெட்வெப் போன்ற ஸ்டாக் எல்லாம் டேட்டா சென்டர்ல இருக்கு. ஃபார்மா செக்டர்ல ஏகப்பட்ட பங்குகள் இருக்கு. நியூக்ளியர்னா இந்த எல்என்டி, பிஹெச்எல் போன்ற சில பங்குகள்லாம் இருக்கு. ஃபுட் ரிலேட்டடான பங்குகள், இந்த செக்டர் பங்குகள் எதிர்காலத்தில் நல்லா வருமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கிறார். உங்களுடைய பொற்கரங்களால் இந்த மாதிரி தொட்டு நெக்ஸ்ட் பெஸ்ட் செக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி பெயர் வாங்குதா இந்த ஃபுட், நியூக்ளியர், ஃபார்முலா, டேட்டா சென்டர் என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இவர் சொல்லியிருக்கக்கூடிய செக்டர்கள்ல உங்களுடைய ஷேர்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ரெண்டாவதா பேசக்கூடிய ஒரு விஷயம், PR சுந்தர் அவர்கள், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆள் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இவர் அடிக்கடி பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுப்பது வழக்கம். அடிக்கடி ஏதாவது ஒரு பேட்டி என்பது கொடுப்பாரு. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கையில நான் சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன நியூஸ் அப்படின்னா, எப்படி இவர் ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறாரு, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு தகவலா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்காரு. அது எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு தோராயமா ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். அதாவது சமீபத்திய வீடியோக்கள்ல அவரு பல வீடியோக்கள்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஆப்ஷன் செல்லிங்ல சம்பாதிக்கிறேன், ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்குவோம். அது 1 கோடி அப்படின்ற முதலீடை நான் போடும் பொழுது எனக்கு 1 லட்சம் தாங்க அதுல சம்பாதிக்கக்கூடிய, அதாவது 1% தான் சம்பாதிக்கக்கூடிய பாசிபிலிட்டி என்பது வருது அப்படின்றார். நம்ம இந்திய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரி என்பது இருக்கு. அப்ப வாரத்துக்கு அவர் வச்சிருக்கக்கூடிய பணம், அது ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுங்க, அதுல ஒரு வாரத்துக்கு 1% அப்படின்னு சம்பாதிச்சா கூட ஒரு மாசத்துல 4% ஆச்சு. சோ இப்படி கணக்கு போட்டு பார்ப்போம். அவர் இந்திய மார்க்கெட்ல ஒரு 50 கோடி வச்சிருக்காரு, குளோபல் மார்க்கெட்ல ஒரு 10 கோடி, ஒரு 60 கோடி என்பது சும்மா ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். நம்ம என்ன போய் அவர் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தோம். மேபி அவர் இந்த மேன்சன் கன்சல்டன்சி அப்படின்னு வச்சிருக்காருன்னா, அது அவர் ஐடி ஃபைல் பண்றதை நம்ம போய் பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் சில வெப்சைட்ல போயிட்டு பதிவு பண்ணி வாங்கணும். எனிவே சும்மா ஒரு தோராயமா கணக்கு போடுவோம். 60 கோடி என்பது அவருடைய மொத்த கேபிட்டல் வச்சுக்கோம். இதுக்கு அவர் சொல்ற மாதிரி 1% ஒரு வாரத்துக்கு சம்பாதிச்சா ஒரு மாசத்துக்கு 4%. அப்ப நம்ம கணக்கு பார்த்தோம்னா, கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 60 கோடிக்கு 4% என்பது ஒரு மாசத்துக்கு சம்பாதிச்சோம்னா 2 கோடியே 40 லட்சம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 28 கோடியே 80 லட்சம் என்பது வருது. அவர் இவ்வளவு தூரம் சம்பாதிச்சாலும் யாருகிட்ட இருந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, ஆப்ஷன் பையரா வர்றாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்தா சம்பாதிக்கிறாரு. சோ அவர் எச்சரிக்கையுமே விடுறாரு, ஆப்ஷன் பையிங் பண்றீங்களே அது பயங்கரமான ரிஸ்க். நிறைய பேரு நீங்க ஒரு 1 லட்சம் எடுத்துட்டு வாங்க, அதை ஒரு 10 லட்சம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்ன சொல்லி கோர்ஸ் விற்கிறாங்க, அல்லது
கால்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கால்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மறுபடியும் அடுத்தடுத்த கால்ஸை நீங்க வந்து அடுத்தடுத்த பிளான்ல வாங்குங்கன்னு என்னத்தையாவது ஒன்று சொல்றாங்க, ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஸோ ஆப்ஷன் பை பண்ணி பெருசா சம்பாதிக்கலாம், வாங்க எங்க கோர்ஸை வாங்கிக்கிங்க அல்லது எங்களுடைய கால்ஸை வாங்கிங்க அப்படின்னு சொல்லி போறவங்க அவங்களே பணத்தை போட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணி சம்பாரிச்சுட்டு போக வேண்டியதானே, ஏன் உங்ககிட்ட பணம் கேட்கறாங்க? அதனால ஏமாந்துடாதீங்க. பாருங்க, 1 கோடி வச்சு பணத்தை போட்டு 1% என்பதான் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை பத்தி பேசியிருக்காப்ல. நண்பர்களே, இந்த நேரத்துல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ரொம்ப பாப்புலரான ஸ்டாக்ஸ், அந்த பாப்புலரான ஸ்டாக்ஸ்ல சில எக்ஸாம்பிளுக்காக சில ஸ்டாக்ஸ்கள் கீழே விழுந்து கிடக்கு அப்படின்ற ஒரு செய்தி. எத்தனை ஸ்டாக்குகள் கீழே விழுந்து கிடக்கின்றன, அதுல சில எக்ஸாம்பிள்ஸ், ஏதாவது 1 மந்த் லோல வந்து விழுந்து கிடக்கா, 6 மந்த் லோவா, 1 இயர் லோவா அப்படின்ற ஒரு செய்தி நாம பார்க்க போறோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல 5000 6000 ஷேர் இருக்கு. எவன் இறங்குவான் எவன் ஏறுவான்னே தெரியாது. ஆனா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது பங்குகள் ரொம்பவுமே பெரிய வீழ்ச்சியில போய் விழுந்துடுச்சா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் சமீபத்தில் இந்த டிராவல் ஃபுட் அப்படின்ற ஒரு பங்கு வந்து கடும் சரிவடைந்து ஒரு 1 மந்த் லோ 6 மந்த் லோ அப்படின்ற மாதிரி மே மாசத்துல போய் கீழே விழுந்திருந்தான். இப்ப அந்த பங்குல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் தற்போது 1 மந்த் ஹை, 2 மந்த் ஹை, 3 மந்த் ஹை அப்படின்ற மாதிரி தன்னுடைய பழைய ஹை பிரைஸுக்கு திரும்பி வந்திருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல பல்வேறு பங்குகள் இப்படித்தான் தன்னுடைய லோல போய் விழுகிறதும் திரும்பி ஹைல வர்றதும் மறுபடி கீழே விழுகிறதாக சைட்வேஸ்ல ட்ரேட் ஆகக்கூடிய பங்குகள் இருக்கு. சில பேர்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கீழே போயிடுவான், டவுன் ட்ரெண்ட். சில பங்குகள் அப் ட்ரெண்ட் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எவன் எப்ப ட்ரெண்ட் மாறுவான்னே தெரியாது. இந்த தங்கமயில் அப்படின்ற ஷேர்னுடைய நியூஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காலத்துல வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய உடனே இந்த கோல்டு ரிலேட்டடான பங்குகள்ல தான் செய்திகள் இருக்கு அப்படின்னு மார்க்கெட் வந்து சுத்தி சுத்தி இந்த தங்கம் சார்ந்த பங்குகளையே சுத்திக்கிட்டு இருந்தது. இவனை சுத்தி ரொம்ப ஓவரா சுத்தி இருக்கு. அதாவது இந்த பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் ஆகஸ்ட் மாசம். ஸோ அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய நியூஸுக்கு பிறகு தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் இந்த பங்கையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு திடீர்னு ஒரு கிராஷ் ஆகி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்தான். கடைசியில இன்றைய தேதியில் எடுத்து பார்க்கும் பொழுது ஆல் டைம் ஹை பக்கத்துல வந்திருக்கிறது இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸோ சமீபத்தில் ஆல் டைம் ஹை அப்படின்னு வந்திருக்கக்கூடிய ஸ்டாக்குகளுடைய செய்திகள்ல முதலிடத்துல இந்த தங்கமயில் அப்படின்ற ஒரு ஷேரும் இருக்கு. இனி எதிர்காலத்துல இந்த ஷேர் என்ன ஆகும் அப்படின்றத பல ஷேர் ஹோல்டர்ஸ் ரொம்ப ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நண்பர்களே, இந்த எல்ஐசி அப்படின்ற ஷேர்ல வந்து சமீபத்துல என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போனஸ் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி. இப்படி இந்தியாவினுடைய மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி என்பது இந்த எல்ஐசி ஷேர்னுடைய ஒரு முக்கியமான செய்தி. அது போக இந்த ஷேர் இந்த 2026ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஹையிலிருந்து ஏப்ரல் மாசத்துல இந்த வருஷம் 2026 லோ பிரைஸ்ல வந்து விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து இந்த ஷேரினுடைய விலை தற்போது இந்த வருஷத்தினுடைய ஹை பிப்ரவரி மாசத்துல வந்திருந்தது. இப்ப மறுபடியும் இந்த எல்ஐசிஐ அப்படின்ற ஷேர் ஒரு கட்டத்துல இந்த போனஸ் ரிலேட்டடான நியூஸ் அதனாலையும் பிக்கப் ஆனா, அப்புறம் இவர்களும் வந்து இந்த என்எஸ்சி ஐபிஓல அதிகமான ஹோல்டிங் அப்படின்றது வச்சிருக்காங்க. என்எஸ்சி ஷேர்ல வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்ல இவங்களுடைய ஹோல்டிங் என்பது இருக்கு. ஸோ அப்படி இப்படின்னு பல செய்திகள் சேர்ந்து இந்த வருஷத்துல என்ன ஹை இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாசத்துல இருந்ததோ அதே இடத்துக்கு திரும்பி வந்திருக்கான் அப்படின்றது இந்த எல்ஐசி ஷேர்ல ஒரு செய்தி. அதே மாதிரி சமீபத்துல கீழே வந்து விழுந்து கிடந்த பங்குகள்ல இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல என்ன தகவல் வந்திருந்தது அப்படின்னு பார்த்திருந்தீங்கன்னா, அவங்க 8480 கோடிக்கு சேல்ஸ் மற்றும் 1126 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தகவல்களை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ஷேர்ல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்திய பங்கினுடைய விலை 3 மாதத்தினுடைய லோ பிரைஸ்ல வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்றது ஒரு தகவலா இருக்கு. இந்த ஷேரை வச்சிருக்கிற பல ஷேர் ஹோல்டர்ஸ், ஆண்டவா இந்த வருஷத்துல 2 முறை இறங்கி 2 முறையும் நீ மேல வந்த, இன்னொரு முறை மேல வந்தீங்கன்னா கூட நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
சோ இந்த ஷேர் மேல ஏறி சந்தோஷத்தை கொடுக்க போகிறதா அல்லது இன்னுமே கீழே விழுந்து பாவம் அவங்க மனசை நோகடிக்க போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஆரோ பார்மா என்பது ஒரு பிரபலமான பார்மா கம்பெனி. இந்த பங்கு தன்னுடைய Q4 ரிசல்ட்ஸ் என்ன நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க, அவர்கள் செய்த லாபம் என்ன குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவும் செய்யக்கூடிய அந்த 900 கோடி ரேஞ்சில் 921 கோடி லாபம் அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இப்ப வரைக்கும் மகிழ்ச்சி இந்த 2026ல. ஏன் அப்படின்னா தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இந்த வருஷத்துல இப்ப வரைக்கும் வரலை அப்படின்றது ஒரு செய்தியா இருக்கு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து பல பேர்த்தினுடைய பொறுமையை அந்த ஷேர் ஹோல்டர்ஸ், ஏன்னா பல ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து மொமெண்டம் இன்வெஸ்டர்ஸா இருப்பாங்க. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஐயோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இது உடச்சு கீழே இது போறானோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க பார்த்து கொண்டிருந்த அந்த வேலையில பிப்ரவரி மாசத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல வந்தவன் தற்போது வரைக்கும் மேலேயே இருக்கிறதுனால இன்றைய தேதி இந்த செகண்ட் வரைக்கும் பல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கும். சரி பரவாயில்ல, இப்போ வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போகல அப்படின்ற மாதிரி. இனி அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த பங்கு என்னாகும் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான தகவலா இருக்க போகுது. அது தொடர்ந்து மேலே ஏறி அந்த ஷேர் ஹோல்டர்ஸை இன்னும் சந்தோஷப்படுத்த போகுதா அல்லது பெருசா கிராஷ் ஆகி புதிய முதலீட்டாளர்கள் யாராவது வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, என்னைக்காவது இந்த பங்கெல்லாம் கீழே உழுகாதா அப்படின்ட்டு, அது மாதிரியான ஆட்களுக்கு ஏதாவது வாய்ப்பு தரப்போகிறதா, என்ன செய்ய போகிறது இந்த ஆரோ பார்மா அப்படின்ற ஷேர்னுடைய நியூஸ் வந்து சிறிது காலம் காத்திருந்து பார்த்தாதான் தெரிய வரும். கடைசியாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லென்ஸ்கார்ட் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் ஐபிஓ மூலியமாக நம்ம மார்க்கெட்டுக்கு வந்த ஒரு பங்கு. இவன் வந்ததிலிருந்து இந்த ஷேரினுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறுவதும் இறங்குவதுமாகவே தன்னுடைய கடந்த காலங்கள்ல இருந்தது. சரி, அப்ப இந்த வருஷத்துல அது இறங்கவே இல்லையா, அந்த மாதிரி செய்தியே இல்லையா அப்படின்னு பார்த்தா, எஸ், ஒரு முறை இந்த வருஷத்துல மே மாசத்துல ஒரு முறை தன்னுடைய விலை என்பது சரிவடைந்து மே மாசத்துல கீழே விழுந்திருந்தது. இந்த லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து தன்னுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல என்ன நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன தகவல் வந்திருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2516 கோடிக்கு சேல்ஸ் அப்படின்ற தகவலும் 204 கோடி லாபம் அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டு இருந்தாங்க. சரி நண்பர்களே, இன்றைய வீடியோல பிரபலமாக ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற சில தகவல்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த தகவல் உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.